பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இந்த நாளில் கர்த்தர் உங்களை பிசாசின் கண்களுக்கு கம்ப்ளீட்டா மறைக்க போகிறார். எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. ரைட் ஃப்ரம் டுடே, இந்த நாள்ல இருந்து இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் டெவில் cannot see you. பிசாசால உங்களை பார்க்க முடியாது. நீங்கள் பிசாசை பார்க்கலாம், ஆனால் பிசாசால உங்களை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, பிசாசின் கண்களுக்கு கர்த்தர் உங்களை மறைக்க போகிறார். கம்ப்ளீட்டா 100% பிசாசின் கண்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? மறைக்கப்பட போறீங்க. இது ஒரு பாக்கியம், இது ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா புஸ்தகம் 61வது அதிகாரம், ஏசாயா 61:10 எடுத்து சத்தமாக ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மனைவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். வாசிங்க வாசிங்க வாசிங்க. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவோ கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷித்த கிருபையினால் நிரப்பி அனுப்ப போகிறார். இப்போ வேதம் சொல்லுது, எதை நமக்கு உடுத்தி இருக்காரா? ரட்சிப்பின் வஸ்திரம். சத்தமா சொல்லுங்க, எதை உடுத்தி இருக்கிறாரா? மேல இருக்கவங்களாம் சத்தமா சொல்லுங்க, எதை உடுத்தி இருக்காரா? எதை உடுத்தி இருக்காரா? எதை உடுத்தி இருக்காரா? ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு உடுத்தி இருக்காரா? எதை உடுத்தி இருக்காரா? சத்தமா சொல்லுங்க, எதை உடுத்தி இருக்காரா? எதை உடுத்தி இருக்காரா? ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒரு இன்விசிபிளான ஒரு வஸ்திரம், கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்திரம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன வஸ்திரம்னா ரட்சிப்பின் வஸ்திரம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வஸ்திரம் அது? ரட்சிப்பின் வஸ்திரம். இப்போ நல்லா கவனிங்க, உங்க உடம்புல வயிற்றுல ஒரு மச்சம் இருக்குது. இந்த மச்சம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. உங்க வயிற்றுல ஒரு வெட்டு இருக்குது, ஒரு வெட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் தெரியாது? வாயை திறந்து சொல்லுங்க. ஏன் மறைச்சிருக்கீங்க? எதை வச்சு? ட்ரெஸ் வச்சு. ஆண்டவர் எப்படி ஒரு வஸ்திரத்தை வச்சு ஒரு உடம்ப மூடணும்னா நமக்கு அங்க உள்ள இருக்கிறது என்னன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. If we have a perfect salvation clothing, உங்க லைஃப்ல ஒரு சரியான ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆன்மாவை பிசாசால் பார்க்க முடியாது. I can see many souls are naked. அநேக மக்களுடைய ஆத்துமாக்கள், ஆன்மாக்கள் நிர்வாணமா இருக்குது. இது நிர்வாணமா இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னா, உலகத்தில் ஒருத்தன் நிர்வாணமா இருந்தா அவனுக்கு மதிப்பு இருக்குமா? நல்ல ட்ரெஸ் உடுத்தி ஜம்முன்னு பட்டு சேலை கட்டி நகை போட்டு பூ வச்சிருந்தா இந்த உலகம் மதிக்குமா? That's why you are being degraded in the spiritual world. ஆவிக்குரிய உலகத்துல பிசாசுக்கு யார் ரொம்ப இழிவா ட்ரீட் பண்றான்? ஏன் பிசாசு தாக்குதல் வாழ்க்கையில?
ஏன் பிசாசு போராட்டம் வாழ்க்கையில்? ஏன் பிசாசு போராட்டம் ஃபினான்ஷியல் லைஃப்ல? ஏன் பிசாசின் தாக்குதலுக்கு மனுஷன் உட்படுத்தப்படுகிறான்? they don't have perfect clothing. அவங்க லைஃப்ல ஒரு சரியான ரட்சிப்பின் வஸ்திரம் அவங்களுக்கு இல்லாததுனால பிசாசு அவங்களுடைய ஆவி நிர்வாணத்தை காண்கிறான். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. லுக் ஒன் திங். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். வாட் தே ஃபீல் ஆஃப்டர் த சின். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுது அவர்கள் முதலாய் உணர்ந்த காரியம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். உணர்ந்த காரியம் என்ன? சொல்லுங்க. சேம் திங் ஆஃப்டர் யூ கெட். சரி, அந்த சப்ஜெக்டை முடிப்போம். அவங்க நிர்வாணியா உணர்ந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிர்வாணியா அது வரைக்கும் இருந்தாங்க, அது வரைக்கும் அந்த உணர்வு இல்லை. ஆனால் நிர்வாணியா இருந்ததுனால அவங்க தேவனை பார்ப்பதற்கு தயங்கி போய் தங்களை ஒளித்து கொண்டார்கள். ஒளித்து கொண்டது மட்டுமல்ல, தங்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்காக அத்தி இலையினால ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி. எதனால கிரியேட் பண்ணி? இது வெயில் அடிச்ச உடனே இந்த இலை என்ன பண்ணிடும்? காஞ்சி போயிடும். உடனே ஆண்டவர் அவர்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்காக ஒரு தோலினால் உண்டான ஆடையை ஏற்படுத்தி, ஒரு மிருகம் அந்த இடத்துல கொல்லப்பட்டு, ஒரு தோல் வர வேண்டும் என்றால் ஒரு மிருகம் என்னப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். Likewise, the same process comes into the New Testament also. இதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டிலும் இந்த சம்பவம் தொடர்ச்சி செய்யப்படுகிறது. இங்கே ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்ட இடத்துல நம்மளுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக இங்கே ஒரு இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அது என்ன இரத்தம்? இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தம் சிந்தப்பட்டது மட்டுமில்லாம அவர் அந்த மிருகத்திலிருந்து தோல் கிடைச்சது. இயேசு கிறிஸ்து பலியானதுனால அவருடைய வஸ்திரத்தை, லுக் வேகமா என்னை கவனிங்க, நீ சீக்கிரம் முடிப்ப. அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க? கொல்கத்தா மலைக்கு மேல அவர் அடிக்கும் போது அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க? சீட்டு போட்டாங்க. மட்டுமல்ல, அவர் வஸ்திரத்தெல்லாம் கலட்டி தான் சிலுவையில் அடைஞ்சாங்க. எல்லாத்துக்கும் வேதாகமத்தில் ஸ்ட்ராங்கான ஆவிக்குரிய ஆழங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் வேதத்தில் ஸ்ட்ராங்கான ஆவிக்குரிய ஆழங்கள் இருக்குது. He left his garments to replace us with his garment of salvation. அவர் தன்னுடைய வஸ்திரத்தை இழந்தார். எதற்கு இழந்தார்னா, ஓன் நிர்வாணத்தை, என் நிர்வாணத்தை மூடுவதற்காக. யார் நிர்வாணத்தை? ஓன் நிர்வாணத்தை, என் நிர்வாணத்தை. சொல்ல போனா உங்க வாழ்க்கையில இருந்த அநேக பல சமாச்சாரங்களை பிசாசு பார்க்க கூடாதபடிக்கு, பிசாசு கிளைம் பண்ணக்கூடாதபடிக்கு, பிசாசு அதை பார்க்க கூடாதபடிக்கு அவர் தம்முடைய சாயலினால, அவருடைய பிரசனத்தினால, அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினால கர்த்தர் நம்மளை மூடி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்ல இதை குறித்து ஒரு வெளிப்பாடு நிறைய பேருக்கு இல்லாததுனால பிசாசு அநேகரை தாக்கி கொண்டிருக்கிறான். டெவில் நிறைய பேரை தாக்கி கொண்டிருக்கிறான். அது காரணம் ஏன்னா, their life has not been covered with the garment of salvation. Because the salvation itself, there is something wrong with your salvation. நிறைய பேருக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் பின்னாடி ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. இங்க தெரியல, இங்க தெரியல, பின்னாடி மட்டும். இவன் முன்னாடி பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கான், பின்னாடி பார்க்கறதுக்கு இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாங்கப்பா போவோன்னு சொல்லி கூட்டு போகும்போது பின்னாடி மட்டும் பெரிய ஓட்டை இருக்கும். பிரச்சனை ஏன்னா, ஒரு ரட்சிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா நீ போட்டிருக்கிற வஸ்திரம் கரெக்டா இருக்கும். உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவம்
ஒரு தவறான ரட்சிப்பின் அனுபவமாக, if you are born out of wrong doctrine, if you are born out of wrong baptism, if you are born out of something wrong principles, if you are born in a wrong church, your salvation dresses will be like this only. உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் எப்படி இருக்குன்னா, இப்படி ஒருத்தர் இப்படி நின்றுட்டே இருந்தானே, திடீர்னு கை தூக்குனா கை கீழே ஓட்ட. பகல பார்த்து சொல்லுங்க, உங்க ரட்சிப்பின் வஸ்திரம், மேல இருக்கவங்களாம் சத்தமா சொல்லுங்க, உங்க ரட்சிப்பின் வஸ்திரம், உங்க ரட்சிப்பு எப்படி இருக்குதோ, எந்த சபையில பிறந்தீங்களோ, எந்த பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுத்தாரோ, எந்த அனாயிட்டிங்ல வளர்க்கப்பட்டீங்களோ, அந்த லட்சணத்துல தான் உங்க ட்ரெஸ் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் நான் சர்ச்சில் சொல்லுவேன், முக்கியமாக மற்ற சபையிலேருந்து வந்தவங்கள சொல்வேன், மற்ற சபையில் உள்ள ஆட்களை எடுத்து பிணைஞ்சி கொண்டு போகிறது பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்களோட ரட்சிப்பின் அனுபவமே எசக்கு பொசக்கா இருக்கும், கண்டமானிக்கு இருக்கும். ப்ராப்ளமேட்டிக் சால்வேஷன் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா கை தட்டுவதோ, இல்லை காணிக்க போடுவதோ, சத்தமாக பாட்டு பாடுவதோ, தசமபாகம் கொடுப்பதோ அல்ல. You need a complete protection over your life. You need complete 100% உங்க லைஃப்ல ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகள், மேன்மைகள், பாதுகாப்புகள், சுகம் எல்லாம் நிறைஞ்சதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வாழ்க்கை. தாவீது சொல்லும்போது ஜெபிக்கிறார், பாவம் செய்யும் போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். ஸோ நான் சொல்லிட்டேன், ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக காமிச்சு கொடுத்துட்டேன், விளக்கமாக அதை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நமக்கு சோலில் கர்த்தர் கொடுக்குற the salvation garment. Many people need rededication today. Many people need re-salvation today. Many people need re-baptism today. Many people need re-covenant. மறுபடியும் புதுசா ஒரு கவனன்ட் உங்களுக்கு தேவை. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்க நிர்வாணம் தெரியாது. அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல வாரேன்னா, உங்க உள்ள ஒளிஞ்சு கிடக்கிற பழைய ஸ்னேக் பாபு வெளியே வரமாட்டான். இல்லைன்னா அவன் சாகிற வரைக்கும் தட்டட வந்துட்டேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் உளுந்து உளுந்து எந்திக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மேலே இருக்கவங்கள நல்லா சத்தமா, நான் பேசுற சத்தம் கேட்குதா, நல்லா கேளுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பக்கத்தில் எப்படி எந்திக்கனா, ஆனால் கர்த்தருடைய கிருபை என்ன, ஏன் கிருபை தாங்குதுன்னா அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன் கிருபை தாங்குதுன்னா, பாவம் எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாந்துருக்கான். ரட்சிப்பு என்கிற போர்வேலை ஏதோ இடத்தில் இவர்கள் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் விழுந்து விழுந்து எந்திக்கிற அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னுடைய ரட்சிப்பின் கார்மெண்ட், உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் சரியான வஸ்திரமா இருந்துச்சுன்னா உனக்குள்ள இருக்கிற நிர்வாணம் வெளியே வரவே வராது. ஸோ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், இந்த விழுந்து விழுந்து எந்திக்கிறது, தடுமாறி தடுமாறி எந்திக்கிறது, ஆண்டுடைய கிருபையினை தாங்குகிறது, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நிப்பாட்டினாதான் நீங்கள் தேவனுக்காக சாதிக்க முடியும். கர்த்தருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் தோய்ப்பாராக. சிலுவை இரத்தத்தினால் தேவன் தோய்ப்பாராக. அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் கழுவி சுத்திகரிப்பாராக. உங்களுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை தேவன் இன்னைக்கு கொடுக்க போகிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க நல்ல சத்தமா கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுகிற, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்குள்ள கரெக்டா இருந்துச்சுன்னா 100% உங்க ஸ்பிரிட்டை, உங்க சோலை, உங்க ஆவியையும் உங்களுடைய ஆன்மாவையும் பிசாசு தொடவே முடியாது. இன்னைக்கு பேச போறோம்,
இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காப்பாற்றி கொள்வதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காப்பாற்றி கொள்றதுக்கு என்னெல்லாம் தேவை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ரின் சோப்பு தேவையா? சர்ஃப் எக்ஸல் தேவையா? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ரட்சிப்பின் வஸ்திரம்னா வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் பேண்ட்டு, நகையை கழட்டிட்டா ரட்சிப்பின் வஸ்திரம் வந்துருச்சு அப்படின்னு. இதெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரம் கிடையாது. உங்கள் ஆவியில் கர்த்தர் கொடுக்குற, உங்கள் ஆத்துமாக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு அடையாளம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். எடுங்க பார்க்கலாம். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் துவக்கி நாம் வாசிக்க ஆரம்பிக்கலாம். விரைந்து சொல்வோம். எபேசியர் 6:10 முதல் வாசிக்கலாம். வாசிக்க பார்க்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். மேல இருக்கவங்களாம் வாசிங்களே சத்தமா. வாசிங்க வாசிங்க. சரி, இட்ஸ் அ பேட்டில். ரட்சிப்பு சுலபமானது அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு சுலபமானது அல்ல. நல்ல சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பு சுலபமானதல்ல. நிறைய ராங் டாக்ட்ரின்ஸ், நிறைய தவறான உபதேசங்கள் தேசத்தில் எழும்பி இருக்கு. ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு. என்ன சேவ்டா? நீங்க அதை சொல்லாதீங்க அந்த வார்த்தையை. ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு. எப்படின்னா, நீங்க ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட்டீர்கள் இல்லை. வேதாகமம் அற்புதமாய் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யம். சோ கேட்டுக்கு போகிற வாசல் வழி எப்படி இருக்கும்? ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கமுமாய் இருக்கும். அதன் வழியாய் பிரவேசிப்பவர் சிலர். பவுல் சொல்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காப்பாற்றி கொள்றதுக்கு ஒரு யுத்தம் செய்யணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அடிக்க பிளான் போட்டாங்க. சரியா? என்ன பண்ணாங்க? அடிக்க. ஆனா அல்டிமேட்டா அவங்க பிளான் போட்டது அந்த ட்ரெஸ்ஸுக்காக. இயேசு சிலுவையில் அரைஞ்ச உடனே அவர்கள் எதை பங்கிட்டு கொண்டார்கள்? வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள். அவரை நிர்வாணப்படுத்தணும். The ultimate aim of the cross, சிலுவையினுடைய தண்டனை என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை நிர்வாணப்படுத்த வேண்டும், அவனை சிலுவையில் அறைய வேண்டும். இதே போல உங்க லைஃப்லையும் the devil is so concerned to be a naked person in spiritual world. ஆவிக்குரிய உலகத்திலே உன்னை நிர்வாணப்படுத்த வேண்டும். உன் பழைய காரியம், பழைய விஷயங்கள், பழைய பாவங்கள், பழைய கிரியைகள், பழைய மனுஷனை உனக்குள்ள கொண்டு வந்து உன்னை என்ன பண்ணணும்? நிர்வாணப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் பிசாசு போராடிக்கிட்டு இருக்கு உங்க லைஃப்ல. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்குப்பா. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காப்பாற்றி கொள்றதுக்கு ஒரு யுத்தம் இருக்குது. இந்த யுத்தத்தை நீ இப்படியெல்லாம் செஞ்சாதான் உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காப்பாற்றி கொள்ள முடியும். ஸோ நீங்கள் ஈஸியாக நினைக்காதீங்க, சர்ச்சுக்கு வந்துட்டோம், கை தட்டிட்டோம், பாட்டு பாடிட்டோம், காணிக்க கொடுத்துட்டோம், ஹபா ரபா ரபா அந்நிய பாஷை பேசிட்டோம்,
அப்படிலாம் கிடையாது. நீ தான் வஸ்திரத்தை காப்பாற்றிக்கிடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தான் உன் வஸ்திரத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். சத்தமா என்ன பண்ணணுமா? காப்பாற்றி கொள்ளணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் வரும்போது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை குறித்து வைத்ததான அழைப்பு அடங்கியிருக்கு. என்ன அடங்கியிருக்கு? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் உங்க குடும்பம் அடங்கியிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் உங்களுடைய அபிஷேகம் அடங்கியிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் உங்க ஊழியம் அடங்கியிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் உங்களுடைய சகல ஆவிக்குரிய கிருபைகள் அடங்கியிருக்கு. இஃப் யூ லூஸ் திஸ் ட்ரெஸ் யூ வில் லூஸ் எவ்ரிதிங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எவனாவது களவான்ட்டு போயிட்டா, இப்போ நீங்கள் இப்போ ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை இப்போ நான் களவான்ட்டேன், இன்னொரு ட்ரெஸ்ஸு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் யாரு? God will not work for all people. புதிய ஏற்பாட்டில் ஆழமாக சொல்கிறேன், God will not work for all people. எல்லாத்துக்குள்ள ஆண்டவர் செவி சாய்க்க மாட்டார். Spiritual world is more legalistic. ஆவிக்குரிய உலகம் சட்ட திட்டங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் உட்பட்டது. You can't operate the spiritual world by through prayers. ஆவிக்குரிய உலகத்தை ஜெபத்தின் மூலம் நீங்கள் அசைக்க முடியாது. உங்க வாழ்க்கையின் மூலமா தான் நீங்க அசைக்க முடியும். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவனாவது களவாண்டு போயிட்டான்னா, லுக் ஒன் திங், ஆதாம் ஏவாள் அந்த வஸ்திரம் இல்லை, பாவம் செஞ்சதுனால அவங்களுக்கு வஸ்திரம் தேவைப்பட்டுச்சு. அந்த வஸ்திரம் இல்லாததுனால அவங்க யாரை பார்க்க முடியல? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இதே போல ரட்சிப்பின் வஸ்திரம் ப்ராப்பரா இல்லாம தேவனை நீங்கள், மை காட், இந்த பாயிண்ட் ஆண்டவர் ஸ்ட்ராங்கா போடுறார், தேவனை நீங்கள் சந்திக்க முடியாது. நீங்க நிறைய பேர் லைஃப்ல ஆண்டவரை சந்திக்க முடியல, ஆண்டுடைய பிரசனத்தை சந்திக்க முடியல, தேவனை போய் பார்க்க முடியல. ஏன்? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. உன் ஆத்துமா ஒளியுது தேவனுக்கு. யூ கான்ட் மீட் காட். தேவனை நீங்க சந்திக்கவே முடியாது. யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ட்ரெஸ், த கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்தால் மட்டும்தான் நீ ஏதேன் தோட்டத்தில் யாரை சந்திக்க முடியும்? தேவனை சந்திக்க முடியும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தரை நான் சந்திக்க போறேன், பிதாவாகிய தேவனை நான் சந்திக்க போறேன், யெகோவா தெய்வத்தை நான் சந்திக்க போறேன், பரலோக தெய்வத்தை நான் சந்திக்க போறேன். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்குது. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குதா? எங்க வச்சிருக்கீங்க? நிறைய பேர் சொல்றாங்க, இப்பதான் தையல் போட கொடுத்துருக்கிறேன், பட்டன் வைக்க கொடுத்துருக்கிறேன். Two kind of dresses will be operated in your life. One, the dress of salvation. Another thing is the dress of sonship. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய வஸ்திரம். ரெண்டு வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுது. இன்னைக்கு வஸ்திரத்தை நம்ம பார்க்க போறோம். எடுங்க பார்க்கலாம். எப்படியெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும். அதே 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:12 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. வெயிட் பண்ணுங்க. ஏன் இது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இல்லை? இட் டீலிங் வித் தி ஸ்பிரிச்சுவல் ரியம். ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்த விஷயமாய் இருப்பதனால் இது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சம்பந்தப்பட்டதல்ல. எதோடு சம்பந்தப்பட்டது? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும்
நமக்கு போராட்டம் உண்டு. உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க காத்து கொள்வதற்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கடைசி நாளில் பிசாசு இந்த வஸ்திரத்தை எடுப்பதற்கு பாவத்தை உங்களுக்குள்ள தூண்டலாம், தவறான டாக்டரினை உங்களுக்குள்ள தூண்டலாம், தவறான மனுஷர்களை உங்க லைஃப்ல கொண்டு வரலாம். எல்லாத்தையும் எய்த்து நிற்க நீங்க ஒரு யுத்தத்தை செய்யணும். என்ன யுத்தம்னா, பாயிண்ட் நம்பர் 1, 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 13வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவோ சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவோ, be the capacity and abled person. சும்மா சொங்கி மங்கி மாதிரி இருக்கக்கூடாது. பிசாசை எதிர்க்க ஆவியில கெப்பாசிட்டி உள்ளவர்களாக. ஆமென். அடுத்து வாசிங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க. Wait a minute. Point number 1, சத்தியம் என்னும் கச்சை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியம் என்னும். சத்தமா சொல்லுங்க, சத்தியம் என்னும். உங்க லைஃப் ஸ்டைல் இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்க வஸ்திரம் உங்களை விட்டு போகாது. நீ நினைச்சபடி வாழ்ந்தேனா இந்த வஸ்திரம் உன்னை விட்டு போயிடும். சத்தியம் என்னும் கச்சை. 119 142 எடுத்து வாசிங்க. 119 142 வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய நீதி நித்திய நீதி. சத்தமா சொல்லுங்க, உம்முடைய நீதி நித்திய நீதி. உம்முடைய வேதம். சத்தமா சொல்லுங்க, உம்முடைய வேதம், உம்முடைய வேதம், உம்முடைய வேதம், உம்முடைய வேதம், உம்முடைய வேதம், உம்முடைய வேதம், உம்முடைய வேதம். மேல இருக்கவங்கள சத்தமா சொல்லுங்க, உம்முடைய வேதம், உம்முடைய வேதம், உம்முடைய வேதம், உம்முடைய வேதம், உம்முடைய வேதம். உங்க லைஃப்ல இந்த கச்சை எப்படி கட்டுவாங்கன்னா, ஒரு துண்டை வயிற்றுல கட்டுவாங்க. அதே மாதிரி ஆண்டருடைய வார்த்தை உங்க லைஃப்ல அடாப்ட் ஆகிருக்கக்கூடாது, ஃபிட் ஆகிருக்கணும். பி ஃபிட்டட் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டருடைய வசனத்துக்கு லைஃப் ஃபிட்டாக இருக்கணும். ஆண்டருடைய வசனத்துக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிருபையா இருப்பார், கிருபையா இருப்பார், கிருபையா இருப்பார், ஒரு கிருபையும் செயல்பட தம்பி. அவர் கிருபை அப்படிங்கிற வார்த்தை எதற்கு பொருந்தும் அப்படின்னா, உன்னை கொண்டு வந்து இந்த சத்தத்தை கேட்க வைக்காரு, இது கிருபை. இது கேட்க கூடாதபடிக்கு சில பேர் தடைப்பட்டு இருக்காங்கல்ல, கிருபை இல்லாதவங்க. பவுல் எழுதுகிறார், நீங்கள் எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சத்தியம் என்னும் கச்சை, அரை கச்சை. என்ன கச்சை இது? Be fitted to the word of God. இன்னையிலேருந்து லைஃப்ல நீங்க முடிவெடுக்கணும். ஆண்டருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நான் கொஞ்சமாவது ஆசைப்படுவேன். ஆண்டவரே, நான் பைபிள் வாசிச்சு 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 வேதாகம போட்டியில் முதல் பிரைஸ் வாங்குவதற்காக அல்ல, ஆண்டருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி நான் என்ன பண்ண பழகிறேன், வாழ பழகிறேன். தீர்மானம் 1 எடுங்க. 2 சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். நீதி என்னும் மார்க்கவசம். சத்தமா வாசிங்க. நீதி என்னும். மத்தேயு 5:10 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 5:10 எடுத்து சத்தமாக வாசிங்க. மத்தேயு 5:10 வாசிங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீதியா வாழ ஆசைப்படணும். ஒரு ரைச்சியஸ் மேனாக, ஒரு நீதி நிறைந்த மனுஷனாக வாழ்வதற்கு ஆசைப்படணும். எல்லாத்துலேயும் குறுக்கு வழி, எல்லாத்துலேயும் லஞ்சம், எல்லாத்துலேயும் கோல்மால், எல்லாத்துலேயும் ஃப்ராடுத்தனம். வேலைக்கு 9 மணினா 10 மணி. கடைக்கார மீன்காரன் அணைச்சி 1000 ரூபா கேட்டார்னா 900 ரூபா. எல்லாத்துலேயும் நீங்கள் நீதியாக வாழணுங்க. பைபிளில் நல்ல வசனம் இருக்கிறது. அதே அதிகாரத்தில், நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை திருப்தி அடைவார்கள். மேலே இருக்கவங்களாம் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நினைச்ச மாதிரிலாம் வாழ்ந்தா, கீழே நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க, நினைச்ச மாதிரிலாம் வாழ்ந்தா ரட்சிப்பின் வஸ்திரம் ஓட்ட விழுந்துரும். The 5 things
that is saving your garment of salvation. 5 விதமான காரியங்கள் உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை காப்பாத்துது. இப்போ நீங்க நீதியா வாழ்றீங்க, ஆனா பைபிள் வாசிக்கவே மாட்டீங்க. பகல பார்த்து சொல்லுங்க, நீதியா வாழ்றீங்க, வேதம் என்னும் சத்தியத்தை திறக்கவே மாட்டீங்க, வாசிக்கவே மாட்டீங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க ஒரு சீரியஸ் பர்சன் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நீங்க ஒரு சீரியஸ் பர்சன் கிடையாது. ஆவிக்கிற உலகத்தில் யூ ஆர் நாட் அ சீரியஸ் பர்சன். நீங்க சொல்றதெல்லாம் எடுபடாது, நீங்க பண்ணுகிற ஜபத்துக்கு பதில் வராது, உங்களுடைய உழைப்புக்கு பலன் வராது, உங்களுடைய முயற்சிகளுக்கு அவுட்புட் இருக்காது. எல்லாமே உங்களை ஜோக்கா தான் பார்க்கும். பிசாசும் ஜோக்கா பார்க்குது, ஏசப்பாவும் ஜோக்கா தான் பார்க்காரு. ஸோ கார்மெண்ட்ஸில் அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை மேலே இத்தனை விஷயம் உங்களுக்கு அடங்கி இருக்குது. இது எல்லாம் உங்கள் லைஃப்பில் அப்ளை ஆகணும். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தின்படி வாழ வேண்டும். ரெண்டாவது, முதல்ல சொன்ன வார்த்தை, ரெண்டாவது நீதி உள்ள வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வாழ்க்கை அது? சத்தமா சொல்லுங்க. யார்கிட்டையும் அநியாயமா காசு வாங்காதீங்க, யார்கிட்டையும். ஸோ எல்லாத்துலையும் நீங்கள் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நிச்சயம் உங்க மேல ஒரு மார்க்கவசம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நீதி என்னும் மார்க்கவசம். இட் சேவ் யுவர் லைஃப். பிசாசு எவ்வளவு அக்னி அஸ்திரங்களை எய்தாலும், நல்ல ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, ஏசாயா 54:17 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சும்மா நினைச்ச மாதிரிலாம் வாழ்ந்தா காரியம் நடக்கும் இல்லை. ஏசாயா 54:17 எடுத்து சத்தமாக வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன பண்ணுவாய்? குற்றப்படுத்துவாய். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான தேவனுடைய நீதி அல்ல. யாருடைய நீதி? சில பேர் சொல்றாங்க, பில்லி சூனியனை தாக்கிடுச்சு, இவன் கரப்டட் ஃபெலோவா இருப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, சோம் பண்ணுங்க, சரியாயிரும், சோம் பண்ணுங்க, சரியாயிரும். சோம் பண்ணி செத்த எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். விச் கிராஃப்ட் உன் ஃபேமிலிக்கு நேரம் ஆப்ரேட் ஆகுதா? பில்லி சூனியம் உன் லைஃப்ல ஏவி விட்டா பொசக்குன்னு வீட்டுக்குள்ள வருதா? நோய்கள் உன் லைஃபை தாக்குதா? ஃபினான்ஷியல் லைஃப்ல பிசாசுனை தாக்குதா? எங்கேயோ விதத்தில் நீங்க நீதி அல்ல, யூ ஆர் நாட் லிவிங் a righteous life. So that the weapons are coming inside your territory. அதனால தான் அந்த ஆயுதங்கள் மார்க்கவசத்தில் படாம ஒன்ன தாக்குது. உனக்கு எதிராக 1000 யுத்தம் இருக்கலாம், உனக்கு எதிராக 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், உனக்கு எதிராக பெரும் திரள் கூட்டம் இருக்கலாம். ஆனால் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் எதுவும் உங்களை தொடாது. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. Be a righteous person. நோவாவை கர்த்தர் ஏன் தெரிந்தெடுத்தார்னா, நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, நோவா தன் காலத்திலே எப்படி வாழ்ந்தான்? நீதிமானா வாழ்ந்தான். சும்மா எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். பாவிகளை நேசிக்க மட்டும் தான் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவிகளை. மேலே இருக்கவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் பாவிகளை லவ் மட்டும் தான் பண்ணுவார், கல்யாணம் பண்ண மாட்டார். If you want to be get married by God, கரெக்டா இல்லையா? எவ்வளவு காலம்தான் பாவத்திலேயே ஓகே ஓகே ஓகேன்னு வாழ போறீங்க? எவ்வளவு காலம்தான் பாவத்தில் ஓகே ஓகேன்னு வாழ போறீங்க? ஆண்டவருக்கு மறைவாக ஒண்ணுமில்லை. But God loves the sinners, but He won't use the sinners. பாவிகளை நேசிப்பாரு, பாவிகளை தமது ராஜ்யத்திற்காக பயன்படுத்தவே மாட்டார். Because kingdom of God is more legalistic. பாவத்தை மன்னிச்சு, அதான் பவுல் சொல்றார், தகுதியை உண்டாக்குகிறார். ஸோ லைஃப்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தெளிவு இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப்ல இருக்கணும். நான் எதை செஞ்சாலும் ஆண்டவரே நீதியா செய்வேன், நியாயமா செய்வேன், நியாயமா உழைப்பேன், நியாயமா பேசுவேன், நியாயமா வாழுவேன், நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று வாழ்ந்தால் உங்களுக்கு எதிராக எத்தனை ஆயுதங்களை பிசாசு எய்து விட்டாலும் எந்த ஆயுதமும் உன்னை தாக்காது. நீதி என்னும் மார்க்கவசத்தில்
அவைகள் வந்து கீழே விழும். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ரோமர் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வாசிங்க 13ஆம் வசனமா 15. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை சத்தமா வாசி. எதுல தொடுத்தவர்களாயும் சரி வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:1 எடுத்து சத்தமா வாசிங்க. ரோமர் 5:1 சீக்கிரம் வாசிங்க. இவ்விதமாக நம் விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். யார் இடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு புது லைஃப் ஸ்டைல் உருவாகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு துவக்கம், புதிய பரிமாணம் உண்டாக வேண்டும். சரி, நான் ஒன்று சொல்லட்டுமா? யாராவது உங்களை பற்றி பேசினா, யாராவது உங்களை பற்றி அவதூறாகவோ அசிங்கமாகவோ தரக்குறைவாக பேசினா, நீங்கள் சமாதானத்தை இழக்கிறீங்களா இழக்கலையா? உங்கள் மனசில் கை வச்சு ஒரு டயக்னோசிஸ், ஒரு டெஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பண்ணுறேன். உங்கள் வலது கையை நெஞ்சு மேலே வைங்க பார்க்கலாம். உங்கள் வலது கையை நெஞ்சு மேலே வச்சு கேளுங்க பார்க்கலாம். யாராய்களும் என்னைய பற்றி அவதூறாக அசிங்கமாக பேசினா, என் ஆத்துமாவே, மேலே இருக்கவங்களாம் சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ சமாதானத்தை இழக்கிறாயா? உன் ஹார்ட் என்ன சொல்லுது? டிஸ்டர்ப் ஆகுறீங்களா? நீங்க தேவன்கிட்ட இருந்து சமாதானத்தை பெறல. யூ ஆர் நாட் லிவிங் இன் பீஸ் ஆஃப் காட். 100% இது உண்மை. நீங்க தேவ சமாதானத்தில் வாழல, சூழ்நிலைகளின் சமாதானத்தினால் நீங்கள் வாழுகிறீர்கள். அற்புதமா வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். யாரிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்? இன்னைக்கு உங்க லைஃப்ல உங்க சமாதானம் யாரோட இணைக்கப்பட்டிருக்கு? யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டா உடனே சமாதானத்தை இழந்துடுறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சா உடனே சமாதானத்தை இழந்துடுறோம். அது என்ன விஷயம்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இருதயத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம்? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பர்சன் யார் வாழ்க்கை லைஃப் முக்கியமாக தெரியுறா, அதை பொறுத்து தான் உங்கள் சமாதானம் இழப்பீங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை காத்து கொள்வது. கையை தட்டி ஆமைன்னு சொல்லுகிறவங்க நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃப்ரெண்டுக்காக என் சமாதானத்தை நான் இழக்கவே மாட்டேன், யாருக்காகவும் இழக்க மாட்டேன். ஏனென்றால் நான் யார்கிட்ட சமாதானம் பெற்றிருக்கிறேன்? தேவன்கிட்ட சமாதானம் பெற்றிருக்கிறேன். கர்த்தர்கிட்ட சமாதானம் பெற்றவங்களாம் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சமாதானத்தை சுவிசேஷமா சொல்லணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை? தேவனிடத்தில் நாம் ஒரு சமாதானத்தை பெற்றோம்ல, அதை சுவிசேஷமா சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்குனாங்க, எல்லாரும் என்னை தப்பா பேசினாங்க, பாருங்க நான் எவ்வளவு பல்லு இழிச்சிட்டு இருக்கிறேன், உங்களுக்கும் கர்த்தர் இந்த கிருபையை கொடுப்பா. இந்த சமாதானத்தை சுவிசேஷமா சொல்லணும். நிறைய பேர் சொல்றாங்க சுவிசேஷம்னா என்ன? ஆண்டவரிடத்தில் பெற்ற இந்த சமாதானத்தின் சுவிசேஷம். இந்த சமாதானத்தின் சுவிசேஷம். என்னக்கா பிரச்சனை? என்னங்க இது? என்னதான் இது? என் பொண்டாட்டி அடிக்கடி நீ இயேசுவா, எனக்கு எப்போ சோமலாட்டினாலும் ஜாலியாக பிரியாணி சாப்பிட்றீங்களே, ஏன்னா எனக்கு தெரியும் என் நிமித்தம் கர்த்தர் அவளை எழுப்புவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஏதாவது ட்ரிகர் ஆனாதான் ஃபிசிக்கல் வேர்ல்டில் ட்ரிகர் ஆகும். நிறைய பேருக்கு அந்த கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரிகர் ஆனாதான் பூமியில் இங்கே ட்ரிகர் ஆகும். அந்த கான்செப்ட் மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இஃப் சம்திங் கெட்ஸ் ட்ரிகர் இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், தேவனுக்கு எனக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கும் ஆண்டவர் நடுவில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, ஏதோ ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கார் அப்படின்னா தான் பூமியில் என்ன நடக்கும்? எனக்கு காரியம் எனக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். நான் தேவன் கூட சமாதானமாக ஆவிக்குரிய உலகத்தில் தேவனுக்கு எனக்கு நடுவே எந்த பிரச்சனை இல்லாமல் நானும் ஆண்டவரும் சமாதானமாக இருந்தோம்னா பூமியில் எல்லாம் எனக்கு சமாதானமாக இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே பெரிய வல்லமை
புரிஞ்சுச்சா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதான் சீக்ரெட். ஆண்டவருக்கு எனக்கும் நடுவே அந்த ரிலேஷன்ஷிப் சமாதானமா இருந்துச்சுன்னா, ஆவிக்குரிய உலகத்துல எனக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற உறவு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துச்சுன்னா, பூமியில எல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஏன் தெரியுமா? பரலோகம்தான் பூமியில் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. ஒரு அதிகாரி உங்களுக்கு எதிராக மாறுறான்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் நீங்கள் வீக் ஆனாதான் பிசாசு அந்த அதிகாரிக்குள்ளே புகுந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக அவனை கொண்டு வர முடியும். நீங்கள் அந்த பிசாசை காட்டிலும் பவர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அந்த பிசாசு உங்களுக்கு அகென்ஸ்டாக ஸ்டாண்ட் அப் எடுக்க முடியாது. இயேசு சொல்கிறார்ல, இதோ வருகிறான் இந்த உலகத்தின் அதிபதி, என்னிடத்தில் அவனுக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எல்லா யுத்தங்களும் எந்த அடிப்படையில் ஆரம்பிக்கினா, இட்ஸ் ஃப்ரம் த பீஸ் ஆஃப் காட். தேவனுக்கும் உங்களுக்கு நடுவே அந்த சமாதானம் குலைக்கப்பட்டுச்சா யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் வேலை யுத்தங்கள் உடனே பிசாசு புகுந்துருவான். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்ஜிக்கிற சிங்கம் போல இரவும் பகலும் அப்படின்னு நடக்கிறான். ஒவ்வொரு இடமும் ஜீவா வீட்டை பார்க்கான், ஜெபின் வீட்டை பார்க்கான். ஆனா அவனும் தேவனும் சமாதானமா இருந்தால் சரிப்பா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? தலைவரே நம்ம பக்கம். இந்த சீக்ரெட்டை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்க சொல்லுகிறார். உங்களுக்கும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே சமாதானம் நல்லா இருந்துச்சுன்னா பூமியில எதுவுமே, எந்த சக்தியும், எந்த மனுஷர்களும் உங்களுக்கு எதிராக எழும்பவே முடியாது. காரியம் உங்களுக்கு ஃபேவரா முடியும். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்து எபேசியர் 6:16, விசுவாசம் என்னும் கேடகம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கேடகம் இது? சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் என்னும் கேடகம். கேடகம்னா எதுல தெரியுமா வச்சிருப்பாங்க? கையில. பக்கத்தில் பார்த்து எதுல வச்சிருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க, எதுல வச்சிருப்பாங்க? கையில. மேல இருக்கவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம், கேடகம். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, என்னது? கேடகம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க போயிட்டு இருக்கிற இந்த பிரயாணத்துல நீங்க 5 எத்தனை விதமான காரியத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் தெரியுமா? சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். சில விஷயத்தில் எதுலலாம் நமக்கு விசுவாசம் வரணும் தெரியுமா? வேகமாக போகிறேன், டைம் இல்லாதனால. சந்தேகங்கள் எழும்பும் போதெல்லாம் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சந்தேகங்கள் எழும்பும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? பயம் வரும்போதெல்லாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பயம் வரும்போதெல்லாம் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். அடுத்து டெம்டேஷன். டெம்டேஷன்னா வாட் இஸ் தமிழ் எப்படி வருவது? டெம்டேஷன்னா அதாவது இது வந்து ஆசை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆசை. சத்தமா சொல்லுங்க, ஆசை. டெம்டேஷன்னா அது அப்படியே, I want to tell you one thing. இதை கிராஸ் சொல்லிட்டு போகணுன்னு ஆவியானவர் எனக்கு சொல்கிறார் இதை. ஸோ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு காரியம் செய்வதற்கு தம்முடைய அபிஷேகத்தினால அபிஷேகிக்கிறார். ஆமென். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களை பயன்படுத்துகிறார். இட்ஸ் காட்ஸ் அனாயிட்டிங். அனாயிட்டிங் வரும்போது பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உடனே அவன் எழுந்திருந்து அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கும். உடனே அவன் எழுந்திருந்து புறப்பட்டான், உடனே அவன் அதை செய்தான். ஒரு வேகம் வரும், அது செஞ்சு முடிச்சு ஆக வேண்டும் அப்படிங்கிற வேகம் வரும். இந்த வேகம் எதனால வருதுன்னா, கர்த்தருடைய அபிஷேகத்தினால. எதனால? கர்த்தருடைய. கர்த்தர் எப்படி சில பேர் அபிஷேகம் பண்ணாரோ அதே மாதிரி பிசாசும் சில நபர்களை, ஈவில்ஸ் அனாயிட்டிங், டிமோன்ஸ் அனாயிட்டிங்னு ஒன்று இருக்கு. பிசாசின் அபிஷேகம்னு ஒன்று இருக்கு. பிசாசு ஒரு மனுஷனை எப்படி தெரியுமா அபிஷேகிக்கிறான்? இப்போ தேவ அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்பட்டோம்னா 24 மணி நேரமும் அவரை குறிச்ச சிந்தனை,
தேவ ராஜ்யத்தை குறிச்ச சிந்தனை, சர்ச்சை குறிச்ச சிந்தனை, எப்போ சபை திறக்கப்படும் போகலாம் ஜெபிக்கலாம்ங்கிற சிந்தனை, எப்போ ஊழியம் செய்யலாம், எப்போ ஆண்டவருக்காக எதை செய்யலாம், எப்படி ஆண்டவருக்காக பில்டிங் கட்டலாம், எப்படி ஆண்டவருக்காக இடத்தை வாங்கலாம், எப்படி மக்களை தேவனிட சேர்க்கலாம். இந்த அர்ஜ், இந்த உத்வேகம், இந்த தாகம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கும் போது. This is the way God anoint his people to do the things with urge. வேகமாக செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இப்படி அபிஷேகிக்கிறார். சில விஷயம் செஞ்சாகணும். ரியல் அனாயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு புரியும். உன் கண்ட்ரோல் இருக்கிற ஒன்னை எடுத்து அவர் கண்ட்ரோலுக்கு கீழே 100% கொண்டு வர்றது. கைகளை உயர்த்தி வழியா சொல்லலாமே. இதே மாதிரி ஒரு மேட்டர் நடக்குது. நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி, அதாவது அபிஷேகம் வரும்போது நம்மளை அறியாம கீழே உள்றோம், நம்ம அறியாம கீழே உருள்றோம், நம்மளை என்ன நடக்குனே தெரியாம என்னமோலாம் நமக்குள்ள நடக்குது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சம்திங் இஸ் ஹேப்பனிங் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். இதே போல பிசாசின் அபிஷேகம் வரும் பொழுது we will do some things out of control. Especially devil's anointing will comes as a lust. Demons anointing வரும்போது, பிசாசின் அபிஷேகம் வரும்போது நம்ம கண்ட்ரோலை தாண்டி மாம்சத்தின் காரியங்களை பயங்கரமாக செய்வோம். லஸ்ட் மட்டுமல்ல, குடிகாரனுக்கு குடிக்கணும்னு மைண்ட் வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவான்? என்ன சொன்னாலும் அவனை யாராலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. How the Holy Spirit anointing pushes us. எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மளை அவர் ராஜ்யத்துக்கான காரியங்களை பயங்கரமாக செய்ய நம்மளை புஷ் பண்ணுதோ, அதே போல பிசாசின் அபிஷேகம் இறங்கும் பொழுது அவன் பிசாசுக்குரியவைகளை, வேசித்தனம், எஸ்பெஷலி 2 things, வேசித்தன உணர்வு பயங்கரமாக அதிகரிச்சிருக்கும். If you don't have control over your flesh, God is opening. கர்த்தர் சில பேரின் கண்களை திறக்கிறார். என்னால அந்த எண்ணங்களை விட்டு வெளியே வரவும் இல்லை. 100% இட்ஸ் நாட் a flesh. அது மாம்சம்லாம் கிடையாது. Devil has anointed you. Demonic anointing, God's anointing. ஏதோ ஒரு தவறான விஷயத்தை வேகமாக செய்யணும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு வேக உணர்வு வந்துட்டாலே பிசாசுனை அபிஷேகம் பண்ணிட்டான். நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ. அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் சம்திங் இது நடக்குதா, உடனே சர்ச் ப்ரேயர் லைன் கால் பண்ணு. இன்னொரு பலிபீடத்துக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ணு. இன்னொரு ஆல்டருக்கு கனெக்ட் பண்ணு டக்குன்னு வேகமாக. ஒன்று பாஸ்டருக்கு கால் பண்ணு. இல்லை, we have created a prayer altar. நீ ஏதோ ஒரு பலிபீடத்திலிருந்து வித்தியாசமான சரக்குன்னு இறக்கிட்ட. இதை சரி பண்ணுறதுக்கு ஆன்டி வெனம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பியூரிஃபைடு ஆல்டருக்கு நீ வரணும் வேகமாக. உடனே பலிபீடத்துக்கு கான்டாக்ட் பண்ணணும். சர்ச்சில் என்னை கான்டாக்ட் பண்ணு, எனக்கு மூளை என்னமோ பண்ணுது, ஜோமனி விடுங்கன்னு சொல்லி ஜோமனி பாரு. அந்த டிமோனிக் அனாயிட்டிங் சப்ரஸ் ஆகும். அனாயிட்டிங், டிமோனிக் அனாயிட்டிங் வரும்போதான் குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த பிசாசின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே அளவில்லாமல் இறங்கட்டும். உங்கள் வலது கையை தலைக்கு மேலே வைங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால் என் தலை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவதாக. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. டெம்டேஷன், எதை பற்றி சொல்ல வந்தேன்? டெம்டேஷன் வரும்போதெல்லாம் விசுவாசமாக இருக்கணும். என்ன தெரியுமா சொல்லணும்? நான் பாவ உணர்வு எனக்குள்ளே வந்தாலும், யூ ஷுட் ஸ்பீக் டு எ சின். எனக்குள்ள பாவ எண்ணங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்ன இதுக்குள்ள விடவே மாட்டார். ஸ்ட்ராங்காக ஆண்டவரை சாரணும். ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, செய்ய விட மாட்டார். அடுத்து டிஸ்கரேஜ்மெண்ட். 10 பேர் உன்னை சூழ்ந்துட்டு உன்னால் முடியாது, உன்னால் நடக்காது, நீங்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அடுத்து கண்டம்னேஷன். கண்டம்னேஷன்னா 4 பேர் சேர்ந்து நீ இதை செஞ்சதுனால உனக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் விசுவாசிக்கணும், என் மீட்பர் கர்த்தர் எனக்காக யாவை என்ன பண்ணுவார், செத்து போனவனுக்கே உயிர் கொடுக்க முடிஞ்சது. இந்த தப்பு பண்ணதுனால
ஒருவேளை என் வாழ்க்கையில் இந்த அடி விழுந்திருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல, மன்னிக்கிறவர், மறக்கிறவர், மறுவாழ்வு கொடுக்கிறவர் என்னை உயிர்ப்பித்து எடுத்து வெளியே கொண்டு வருவார். கையை தட்டி ஒரு அலையிலே சொல்லலாமே. அடுத்து இச்சை, ஏற்கனவே சொல்லிட்டேன். அக்யூசேஷன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அக்யூசேஷன்னா இல்லாத பொல்லாதெல்லாம் 10 பேர் சேர்ந்து உங்களை பற்றி என்னமோ சொல்லட்டும், என்னமோ பேசட்டும். நீங்கள் யாருக்காக பேசுறீங்க? பைபிள் என்ன சொல்லுது? நீதி நிமித்தம் பாக்கியவான்கள். கையை தட்டி அலையிலே சொல்லுங்களேன். உங்களை என்னமோ சொல்லட்டும், நீங்க நீதியா இருங்க, விசுவாசமா இருங்க. உங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக செயல்படுவார், உங்க நீதியை அவர் நிலைநாட்டுவார். கையை தட்டி ஆமென் சொல்லலாமே. அடுத்து ரெட்சணியம் என்னும் தலைசுரா. வாசிங்க பார்க்கலாம். என்னது? ரெட்சணியம் என்னும் தலைசுராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். சொல்லுங்க பார்க்கலாம். ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். எதுக்கு ஹெல்மெட் போடுறோம்? சொல்லுங்க, எதுக்கு ஹெல்மெட் போடுறோம்? ஏங்க, பைக்கு கார் ஓட்டுற, காரில் பைக் ஓட்டுறவங்களாம் எதுக்கு ஹெல்மெட் போடுறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எது அடிபட்டாலும் பரவாயில்ல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எது அடிபட்டாலும் பரவாயில்ல, மண்டை அடிபற்றக்கூடாது. சரி, ரெட்சணியம் என்னும் தலைசுரா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க மண்டையை நல்லா காப்பாற்றிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எதை காப்பாற்றணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை காப்பாற்றணும்? நல்லா எண்ணெய் தேய்ச்சி முடிவு இல்லாமல் காப்பாற்றிக்கோங்க. அப்படி இல்லை, உங்க மைண்ட் எதால நிரப்பப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சாதான் ரட்சிப்பின் வஸ்திரம் காப்பாற்றப்படும். மனசுல என்ன ஓடுது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசுல என்ன ஓடுது? கண்ட சமாச்சாரம் போச்சுன்னா மண்டையில் என்ன இல்லை? ஹெல்மெட் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்ல, மண்டையில் என்ன இல்லை? சரி, ஹெல்மெட் இல்லாமல் கீழே விழுந்தா என்ன ஆகும்? மண்டை அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும்? செத்து போயிடுவேன். அதான் எப்போவுமே சொல்வேன், மைண்ட் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், ஃபில்டாக இருக்கணும். தீர்க்க தரிசனத்தினால, ஆண்டுடைய வார்த்தையினால், தேவ திட்டங்களால், நடக்க போகிறவைகளால் நிரப்பப்பட்டிருந்தால் உங்கள் ரட்சிப்பின் ஜீவியம் காப்பாற்றப்படுகிறது. அவன் சொன்னா, இவன் சொன்னா, அவன் சொன்னா, மண்டையில் ஹெல்மெட் இல்லாமல் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மார்க் அவசரம் இருக்குது. நல்ல சத்தமாக சொல்லுங்க, மார்க் அவசரம் இருக்குது, கேடயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, வாயை திறந்தா ஃபயர் ஃபயர் இருக்குது. மண்டையில் என்னத்தை காணும்? ஹெல்மெட்டை காணும். தாவீது கூழாங்கலை சுற்றும் போது கோலியாத்துக்கு எதுக்கு நேரம் ஏன் பண்ணான்? நெத்திக்கு நேரம் ஏன் பண்ணான்? அவன் ஈவன் தான் கோலியாத் எதை போட்டிருந்தான்? தலை கவசத்தை போட்டிருந்தான். அந்த கவசத்தில் ஒரு ஓட்டை இருந்துச்சு. the precision and accuracy. இவன் போட்ட கல்லு கரெக்டு, தலையில கவசம், கவசத்துல ஓட்ட, அதுல போய் கரெக்டா கல்ல பட வச்சது தேவனுடைய வல்லமை. பகல பார்த்து சொல்லுங்க, சின்ன ஓட்டையே பொழந்துட்டான், மண்டையில ஒண்ணுமே இல்லையே, மண்டையை 2ஆ பொழந்துருவான். அதனாலதான் பிசாசு எடுத்த உடனே எதை தாக்குறான்? இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா? சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைய அனுப்பணுமா? தசம பாகம் 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் ஆச்சு, அதுல 10,000 ரூபாய் கொடுக்கணுமா? ஏன் நம்ம பாஸ்டருக்கு கொடுக்கணும்? எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க இருக்காங்களே. எல்லாம் இங்கதான், இங்க விளையாடுற திருவிளையாடல் மண்டைய பொழந்துருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இங்க விளையாடுகிற திருவிளையாடல். மேல இருக்கவங்கள சத்தமா சொல்லுங்க, இங்கே விளையாடுகிற திருவிளையாடல் மண்டே என்ன பண்ணிருது? ஒரே பொழந்து. அதுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் மண்டே பொழந்துட்டானுங்க. அடுத்து போலாம். அடுத்து ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட். அடுத்து வாசிக்கலாம் பார்க்கலாம். ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 1:16 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆவியின் பட்டயம். வெளிப்படுத்தினல் 1:16 எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:16 எடுத்து சத்தமா வாசிங்க. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற ஆண்டவருடைய வார்த்தை என்னும் பட்டயம். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய
So that's the difference between word of God, that's the difference between word comes from God. ரெண்டு வித்தியாசம் இருக்குது. சொல்லப்பட்ட வார்த்தை சத்தியம். இயேசு கிறிஸ்து பிசாசுகிட்ட பேசும்போது எழுதி இருக்கிறதை சத்தமா சொல்லுங்க, என்ன பார்க்கலாம்? அது நம்ம கையில் வச்சிருக்கோம். லைவா the word comes from his mouth, live. இப்போ ஆண்டவர் உங்களை குறித்து என்ன பேசுறார்? That word carries power. Revelation about your life, ஆண்டவர் உங்களை குறித்து லைவா அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அப்போ இது ஏற்கனவே புறப்பட்டது. நான் பேசிக் கொண்டிருப்பது அவர் வாயிலிருந்து ஆண்டவர் லைவா கரண்ட் சீனரியோக்கு, நீங்க இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதைக்கு ஆண்டவர் என்ன பேசுறார், அந்த வார்த்தை பவர்ஃபுல்லானது. அதுதான் ப்ராஃபசி. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாரு இது நடந்துச்சு, ஆனால் அது பைபிளில் சொல்லப்படலை. இப்போ உன்னை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, அது புறப்பட்டு போய் காரியங்களை செஞ்சது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுவும் வேணும் அதுவும் வேணும். சத்தமாக சொல்லுங்க, இதுவும் வேணும் அதுவும் வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும். சொல்லப்பட்ட வார்த்தையும் வேணும், சொல்லப்படுகின்ற வார்த்தையும் வேண்டும். ஆண்டவர் எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காரு. கண்ணு ரெண்டு, ஒத்த கண்ணு இல்லைன்னா அவன் பேர் என்னது? The one is to see the spiritual things, the another is to see the word of God. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ரகசியம் தெரியணும். தீர்க்க தரிசன கிருபை உள்ள இடத்துல மட்டும்தான் ஆவிக்குரிய உலகத்தின் நாடி துடிப்பு நரம்பை பதம் பார்த்து அதை மக்களுக்கு செயல்படுத்த முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 5 காரியம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்ல, 5 காரியம். சத்தியம். வீட்டில் போய் நல்லா பாருங்க, நல்லா மெடிடேட் பண்ணுங்க இந்த செய்தியை. சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம், இரட்சணியம் எனும் தலைசுரா, அடுத்து ஆவியின் பட்டயம். ஒன்று சொல்லப்பட்ட வார்த்தை, இன்னொன்று உங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. 2 வார்த்தையும் மெர்ஜ் ஆகும்போது அது சும்மா சுற்றி 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 எவன் வந்தான் இப்படி வரவனுக்கு இப்படி குத்து, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இப்படி வந்தா இப்படி குத்து, இப்படி வந்தா இப்படி குத்து. நீ ஸ்பிரிச்சுவலா வரியா, இப்படி ஒரு குத்து. நீ அப்படி வரியா, இப்படி குத்து. எப்படி வந்தாலும் என்ன இருக்கு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கர்த்தர் கையில் வச்சிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய உலகத்தில் மனவாட்டியாக மனவாளனாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8110967995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.